ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாயாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறப்போ குழந்தைகளை தடவி கொடுத்துக்கிட்டேவும் நம்ம பால் கொடுப்போம். அப்படி தான் பாருங்கள், இந்த பூனை பாருங்கள், இந்த குட்டியை பால் குடிச்சிட்டு இருக்குங்க. அது பாருங்கள், தடவி கொடுத்துட்டே இருக்குது பாருங்கள். எப்படி அதாவது தடவி கொடுக்குறதுனா என்ன, அப்படியே நாக்கிட்ட நக்கி நக்கி விடுது பாருங்கள். நாக்கிட்டே அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி கொடுக்குது. நம்ம பார்த்திங்கன்னா தாய்மார்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே குழந்தை தலையை நீவி கொடுத்துக்கிட்டேவும் நம்ம கொடுப்போம். அது மாதிரி தான் இந்த அஞ்சறிவுள்ள ஜீவன்களுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குதுங்க. பாருங்கள், எப்படி 3 பூனை, எப்படி அது ஒரு பூனை பாவம் அதுக்கு இடம் கிடைக்கல போல் இருக்குது, அதனால் தேடிட்டு இருக்குங்க. மற்ற இந்த 3 பூனைகளும் பாருங்கள் எப்படி குடிச்சிட்ருக்குங்க. எங்கள் ஜிஞ்சர் எவ்வளோ சோகமாக அப்படியே கண்ணை மூடி பாருங்கள், கண்ணை மூடி அப்படியே தூங்குது பாருங்கள். அது நல்லா அப்படியே குழந்தைகள் பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்குது. இந்த குழந்தைகள் அப்படியே பார்த்திங்கன்னா பால் குடிச்சு நம்மளுக்கு நைட்டு நடுஜாமத்துலலாம் குழந்தைகள் நம்மகிட்ட பால் குடிக்கிறப்போ நம்ம அப்படியே கொடுத்துட்டே நம்மளுமே தூங்கிடுவோம். ஏன்னா அந்த அன்டயத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தூக்கம் வர நேரம் இல்லையா, குழந்தைகள் அப்படியே குடிச்சிட்டே தூங்குங்க, நம்மளும் அப்படியே கொடுத்துக்கிட்டே தூங்கிடுவோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த வாயில்லாத ஜீவன்கள் அஞ்சறிவுன்னு சொல்கிறோம், ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மனுஷங்களை விட மேலே தாங்க இருக்குது இந்த அஞ்சறிவுள்ள ஜீவன்கள் எல்லாமே. பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுவும் பாருங்கள் அப்படியே குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே அப்படியே அதுவும் தூங்குது. இந்த குட்டிகளும் பார்த்திங்களா கண்ணெல்லாம் மூடி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அது கண்ணுகள்லாம் பாருங்கள் நல்லா மூடி இருக்குது. அப்படியே தூக்கத்துலேயே முண்டி முண்டி குடிச்சிக்கிட்டேவும் அப்படியே தூங்குதுங்க. ஜிஞ்சரும் பாருங்கள் கண்ணை மூடி நல்லா தூங்குது. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம நினைக்கிறோம் வாயில்லாத ஜீவனங்கள் தானே ஓடி ஓடி விரட்டி அடிக்கிறோம். ஆனால் அதுகளுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லைங்க. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகளை பெற்றுட்டு குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க, குழந்தைய வேண்டாம். ஆனால் இந்த பூனை பார்த்திங்களா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கிட்ட இந்த பால் வச்சேன், பாலை கூட குடிக்கலை. காலைல எங்கிட்ட போய் சாப்பிட்டு வந்துருச்சு போல் இருக்குது, பால் குடிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுருந்தேன், நைட்டில் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுருந்தேன், தனியாக அதில் பால் வச்சுருந்தேன், இல்லை தயிர் சாதம் வச்சுருந்தேன். இந்த தயிர் சாதம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பால் அப்படியே வச்சிருச்சு. இந்த கொஞ்சோடு இதில் பாருங்கள் என்ன எவ்வளோ தண்ணி பிளேட்டு, இதில் கொஞ்சம் குடித்த அந்த கொஞ்சம் சாப்பிட்ட அந்த தயிர் சாதத்தை கூட குழந்தைகளுக்கு பாருங்கள் பாலாக கொடுத்துட்டு அப்படியே இருக்குது. இந்த ஒரு நாலேஜு கூட நம்ம ஒரு எத்தனையோ தாய்மார்கள் பார்த்திங்கன்னா குழந்தைய பெற்றுட்டு ஒரு தவறான வழியில் பெற்றுட்டு தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஜீவன் பார்த்திங்களா அரை வயிற்றுக்கு சாப்பிட்டா கூட அது குழந்தைக்கு பாலாக கொடுக்குது. இதுகிட்டேருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கணுங்க. பூனை காக்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு இறை கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே காக்கா கூட்டத்தையே கூப்பிடும். இந்த மாதிரி காக்கா, அதே மாதிரி எறும்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக போகுங்க. நிறைய பார்த்துருப்போம் நம்ம. இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம அந்த மாதிரி ஐந்தறிவுள்ள ஜீவன்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிறது என்ன பார்த்திங்கன்னா பொறாமை, என்ன சொல்கிறது, ரொம்ப பொறாமப்படுவோம், அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைப்போம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பேட் கேரக்டர். ஆனால் இதுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நிறைய குட் கேரக்டரை நம்ம கற்றுக்கலாம். பார்த்திங்களா, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.